ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிய இடியாப்பம் சூப்பராக செய்யலாங்க. அதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் நான் 1 டம்ளர் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்தோம் அப்படின்னா 2 1/2 டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கணும். இல்லை தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் பால் தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு வந்து பால் வந்து எடுத்துக்கலாம். பால் வந்து முதல் பால் 2வது பால் அப்படிலாம் வந்து இல்லைங்க. நீங்கள் வந்து பால் அப்படியே எடுத்து புழிஞ்சு அப்படியே வந்து ஊற்றுங்க. மாவு வந்து கொஞ்சமாக அது உப்பு போட்டதுக்கு அப்புறமா வறுத்துக்கிறங்க. மாவு நல்லா வறுத்து முடித்ததுக்கு அப்புறமா இதை வந்து ரொம்பலாம் வறுக்கணும் அப்படின்னு தேவையில்லைங்க. சும்மா அந்த ஏன்னா நம்ம ரொம்ப வறுத்தோம்னா கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னா க கருகிற மாதிரி ஆயிரும் மாவு. அதனால நம்ம வந்து சிம்பிளில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கிளறி விட்டோன்னா போதும். இப்போ வந்து தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து ஸ்பூனை வச்சு கிளறணுங்க. ஏன்னா அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு மாவு வந்து இந்த மாவு நீங்கள் வந்து கட்டி விழுந்துரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதை நீங்கள் வந்து நல்லா கூட நீங்கள் ஊற்றிட்டு எடுத்து ஃபைனலாக கூட நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம வெறும் பச்சரிசி மாவு போடுறதுனால இதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து கெட்டி விழுகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஊற்ற ஊற்ற என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டி ஆகிட்டே இருக்கும். நம்ம ஊற்றி இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பொறுமையாக வந்து கிளறுங்க. அதுவும் சிம்பிளே வைங்க. தயவுசெய்து வந்து ஹையில் வந்து வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நல்லா வந்து கிளறுங்க. கிளறதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மாவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நாம் மாவு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து சூடாக இருக்கையில் நம்ம வந்து கிளற முடியாது மாவை. அதை வந்து நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவை நீங்கள் பிசையிலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மாவை இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இடியப்பம் நம்ம உரல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இடியப்பம் கொஞ்சம் பெருசாக இருந்தனால கொஞ்சம் பெருசாக தான் வந்து இடியப்பம் வந்தது. ஆனால் நீங்கள் வந்துட்டு நல்லா சின்ன கண்ணாக யூஸ் பண்ணுங்கள். இந்த இடியப்பம் வந்து நீங்கள் கடைகளில் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டாக வந்து இருக்குங்க. அதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இடியப்பம் வந்து அவிச்ச வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது எப்படி திணையரிசியில் வந்து அவிச்சுவே இடியப்பம் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணுனாலும் நீங்கள் போய் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடியப்பம் வந்து நம்ம பால் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராகவும் நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப அவ்வளோ அந்த தேங்காய் பாலுடைய வாசம் வந்து அப்படி ஒரு சூப்பராக வந்து இருக்குங்க. இப்போ நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இடியப்பத்தையும் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துடலாம். இது வந்து இடியாப்பம் எனக்கு வந்து இந்த மாதிரி தட்டு தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இட்லி தட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து புழிஞ்சுக்கலாம். இந்த மாவு வந்து நீங்கள் டைட்டாக வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து வரும் உங்களுக்கு புளியறதுக்கு. நீங்கள் நார்மல் மாவை விட இது வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் நீங்கள் வந்து டக்குன்னு புளியிற அளவுக்கு வந்து வந்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து புளியிறேன். ரொம்ப சூப்பராக வந்து சாஃப்டாக வந்து வந்துருச்சு. இப்போ இடியாப்பம் எப்படி அவிக்கணும் அப்படின்னா தண்ணியை நீங்கள் முதல்லையே வந்து கொதிக்க வச்சுருங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து வந்துருச்சு. தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அவிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான இடியாப்பம் நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் 3 வந்து பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.